எப்படா வந்தார் சிக்கந்தர்? எங்க கோயிலுக்கு இருக்கிற இடத்துல தான் நீங்க போய் அத்துமீறி அங்க சிக்கந்தருக்கு தர்கா கட்டினீங்க. தர்கால போய் நாங்க நான்வெஜ் சாப்பிடாம என்னத்த சாப்பிடணும்னு கேள்வி கேட்கிற நீ வாடா. ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ ஆம்பளையா இருந்தா பொய்யிலை பிறந்து பொய்யிலை விழுந்து பொய்யை மட்டுமே பரப்பி அரசியல் சுயலாபத்திற்காக இவன் என்ன வேணாலும் செய்வான். இவன் காட்டிங் கொடுப்பான், கூட்டிங் கொடுப்பான் சீமான். இதை சொல்வதற்கு நான் வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிந்து வெட்கி தலை குனிஞ்சு சொல்றேன். எங்க ஊர் கும்பகோணத்துல அரசு பெண்கள் கல்லூரியில கழிவறைக்கு சென்று ஒரு பெண் பிரசவிச்சிருக்கிறார். எல்லாம் இரும்பு கரம் வராது. சேகர் பாபோட இரும்பு கரமும் ரகுபதியோட இரும்பு கரமும் இங்கெல்லாம் இரும்பு கரம் வராது. இந்துக்களை நோன்றது மட்டும் தான் இரும்பு கரம். அந்த இரும்பு கரத்தை பாறையில வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கிறோம். அந்த ரூம்மேட் காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சு அதுக்கப்புறம் காவல்துறை வந்து விரட்டிட்டு வந்ததும் இவனை வந்து நெற்குண்டத்துல இறக்கி விட்டு போயிட்டாங்க. அரைக்குறை ஆடையோட அந்த பிள்ளையை பிடிச்சி கீழே தட்டு லக்கேஜை தூக்கிட்டு போயிட்டானுங்க. எங்க கை கட்டுகளை கட்டி போட்டு இருக்கிற அன்பு கையால் திரு அண்ணாமலை அவுத்து விட்டாரு. சேகர் பாபுகள் இங்க வாழவே முடியாது, நடமாடவே முடியாது. பஸ் விட்டு இறங்கின பொண்ணுக்கு பாதுகாப்பா மணலிக்கு போக முடியல சார். கடத்திட்டு போயிட்டானுங்க சார். வெளி மாநிலத்தை சேர்ந்த பெண்ணு கடத்திட்டு போயிட்டு ஆட்டோலிய வச்சு அந்த பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கூட்டம் சேரக்கூடாது அப்படிங்கிறது 144 தடை உத்தரவு. அதை மீறி ஒரு அமைச்சருக்கு மாநில அமைச்சர் வந்து ஊர்வலம் போறாரு. இந்த மதுரை ஆட்சியர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மதுரை ஆட்சியருக்கு சட்டம் தெரியாதா? அமைதி பேரணியா தான் நாங்க போறோம். நாங்க மட்டும் என்ன அடாவடி பேரணி பற்றி அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டானு நாங்க. டேய் அண்ணனுக்கு போட போடுறா அப்படிங்கிறான். யார் அந்த அண்ணன்? யார் அந்த சார் போச்சு? யார் அந்த அண்ணன்? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நடிகர் மற்றும் தேசியவாதியுமான திரு ரவி அவர்கள். வணக்கம். 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 திருப்பரங்குன்றம் மலை அது ஸ்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்து முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகிகள்லாம் வந்து நேற்றைய முன்தினம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. 144 தடை உத்தரவு போடும் அளவுக்கு இந்த விவகாரம் வந்து போயிருக்கு. ஈரோட்டில் சென்னிமலை முருகன் கோயிலை வந்து கிறிஸ்துவ மலையா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த திமுக ஆட்சியில தான். அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அங்க இருக்கிற முருக பக்தர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததன் விளைவாக இந்து முன்னணி வந்து போராட்டத்துக்கு அறிவித்து அங்கே உள்ள இந்துக்களை ஒன்று திரட்டி முருக பக்தர்களை ஒன்று திரட்டி அங்கே மாபெரும் போராட்டத்தை நடத்தின இதே விளைவாக அன்று சென்னிமலை மலை காப்பாற்றப்பட்டது. அதே போல திருப்பூர் மன்றங்கள் மலையை காப்பாற்றணும்னா இதை செஞ்சாதானே முடியும். ஒருத்தன் வர்றான், தர்கா வழிபாடுங்கிறதே இஸ்லாத்தில் கிடையாது, குர்ஆன்லாம் சொல்லப்படலை. தர்கா வழிபாடே கூடாதுன்னு தௌஹீத் ஜமாத்காரன் சொல்கிறான். ஒரு இஸ்லாமியர்ல பெரும்பகுதியினர் தர்கா வழிபாடு தவறு, ஹராம்னு சொல்றான். அவங்க மொழியில ஹராம்னு சொல்றான். ஸோ தர்கா வழிபாடு கூடணும் உண்டா இல்லையாங்கிறத பத்தி இருவேறுபட்ட கருத்து இஸ்லாமுக்குள்ளேயே இருக்கு. இல்ல அந்த விவாதம் ஒரு பக்கம் இருக்கு. அது போக இந்த இஸ்லாத்திலே இருக்கு சார். இன்னைக்கு நாகூர் தர்கா இருக்கு. நாகூர் தர்காவில் எங்கேயாச்சும் ஆடு மாடு கோழி பலி கொடுக்குறாங்களா? கிடையாது. இல்லை, மற்ற தர்கா இருக்கு, நிறைய தர்காக்கள் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவிலையும் நிறைய தர்காக்கள் இருக்கு, தர்கா வழிபாடுகள் இருக்கு. எந்த ஒரு தர்கா வழியாச்சும் ஆடு மாடு கோழி பலி கொடுத்ததாக எந்த தர்கா வழிச்சும் இருக்குதா? இது வரைக்கும் செய்தி பார்த்ததில்ல. ஏன்னா அது உண்மை இல்லை. சில தர்காக்களை ஆடுகளையோ கோழிகளையோ தானமாக கொடுப்பாங்க, அந்த தர்காவுக்கு தானம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறது ஒட்டகம் வெட்டுறதெல்லாம் பக்ரீத் அப்ப பொது இடத்துல வெட்டி அந்த ரத்தத்தை பூமிக்கு தானம் பண்ணிட்டு அந்த கறியை வந்து ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்து உண்ணுவதுங்கிறது ஒரு மரபா பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுறாங்க. மற்றபடி தர்கால வச்சு பலி கொடுக்கறதோ பள்ளிவாசல்ல வச்சு பலி கொடுக்கிற ஒரு நடைமுறையோ இல்லை. இத்தனை ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலையில் எந்த பலியிடுதலும் இல்லை. இப்ப புதுசா திருப்பரங்குன்ற ஜமாத்தை எஸ்டிபிஐயினர் கைப்பற்றி கொண்டு அங்கு ஒரு கந்தூரி விழா என்கின்ற சந்தனக்கூடு விழா நடக்கிற சமயத்துல ஒரு குரூப் புறப்பட்டு போய் நாங்க ஆடு பலியிட போறோம்னு சொல்றப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆடு பலி கொடுக்கறவன்னு பார்த்தேன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது, நாமக்கல் ராஜபாளையத்துல இருந்து. ஆமா, அங்க இருந்து புறப்பட்டு வர்ற எஸ்டிபிஐ காரன் தான் வர்றான்.
அதை போலீஸ் தடுத்து நிப்பாட்டாங்க. ஏன் போலீஸ் தடுத்துன்னா, போலீஸ் தடுக்கிறாங்கன்னா அங்கே ஆளுப்படுதல் கூடாதுங்கிறது இது வரைக்கும் நடந்ததில்லை. இப்போ புதுசாக நீங்கள் செய்ய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக காவலர்களால் தடுக்கப்படுறாங்க. அந்த மலை சிக்கந்தர் மலைன்றான். சிக்கந்தர் எப்போ வந்தான்? சிக்கந்தர் யாரு? அவனை இன்னைக்கு புனிதர் பட்டம் சூட்டுறானுங்க. அவன் மதுரையை கொள்ளையடிக்க வந்த ஒரு கொள்ளை கூட்ட கும்பலின் தலைவன். அதுதான் உண்மை. அலாவுதீன் கில்ஜியால் மாலிக் கபூர் அனுப்பப்படுறான். மாலிக் கபூர் காலத்துக்கு அப்புறம் 70 ஆண்டுகள் மதுரை மாநகரம் தீப்பற்றி எரிந்து அங்குள்ள இந்து ஆலயங்கள் பூட்டப்பட்டு நாசமாக்கப்பட்டு சீரழிந்தது. அந்த அல்லது மாலிக் கபூருடைய வழித்தொடராக வந்தவன் தான் இந்த சிக்கந்தர். சிக்கந்தருக்கு ஆக்சுவலா இருக்கிற தர்கா கோடிப்பாளையத்தில் இருக்கிறதா அண்ணன் ராஜா அவர்கள் நேற்று மீட்டிங்லேயே சொல்றாரு. அப்ப கோடிப்பாளையத்தில் இருக்கிற சிக்கந்தர் யாரு, மலை மேல இருக்கிற சிக்கந்தர் யாரு? இதுலயே கான்ட்ராவர்சி இருக்குல்ல. அப்ப கோடிப்பாளையத்துல உடனே 2ஆ வெட்டி கோடிப்பாளையத்துல ஒரு தர்காவும் திருப்பரங்குன்றம் மலையில ஒரு தர்காவும் கட்டினாங்களா? சோ அது 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இந்துக்களின் பெருந்தன்மையால் அது அனுமதிக்கப்பட்டது. அங்க வழிபாடு நடத்துவதற்கு 31வது வருஷம் 1931 வருஷம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வழக்கு நடைபெற்று நீங்கள் வழிபாடு நடத்தலாம், கந்தூரி விழாவை நடத்தி கொள்ளலாம், மற்றபடி மலைக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இது அங்க உள்ள முருகனுக்கு சொந்தமான மலை, அங்க உள்ள காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான மலை, இந்த மலையில் நீங்க உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு 1931 ஜட்ஜ்மெண்டே இருக்கு. இன்னைக்கு புதுசா ஒரு மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இதை முதலில் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதை எஸ்டிபிஐ என்ற தீவிரவாத அமைப்பு. அயோத்தியா மாறக்கூடும் அப்படின்ற எச்சரிக்கை எல்லாம் கொடுக்குது. என்ன மாதிரியான அரசியல் இதெல்லாம்? இது சார், இது தலிபான் அரசு. சூப்பரா பெயர் வச்சார் ராஜா அண்ணன். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது தலிபான் அரசாங்கம்னு சொன்னார். தலிபான் அரசாங்கம் அப்படிதான் பேசும். ஏன்னா அவங்களுக்கு முஸ்லீம்கள் வாக்கு வங்கி 13% ஓட்டு வங்கி மொத்தமா அவங்களுக்கு வேணும். அதுல யாரும் ஓட்டையை போட்டுறக்கூடாது. அப்ப இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி முஸ்லீம் ஓட்டு கன்சல்டேஷனை உருவாக்குறதுக்காக தமிழக அரசே திட்டமிட்டு இதை செய்யுது. சார், இன்னைக்கு 144 போடுற இதே கலெக்டர் அன்னைக்கு கறி சோறு எடுத்துட்டு போய் மலையில உட்காந்து சாப்பிட்ட நவாஸ்கனியை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்களா? அங்க நான்வெஜ் எடுத்துட்டு போக கூடாது, நாங்க தடை பண்ணிருக்கிறோம், நீங்க எப்படி எடுத்துட்டு போனீங்க, அப்படி போட்டோ சமூக ஊடகங்கள் வந்திருக்கு, விசாரணை பண்ணாங்களா நவாஸ்கனியை? வழக்கு பதிவு பண்ணிருக்கதா சொல்லிட்டு நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்க சார். வழக்கு பதிவு பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சா? அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. அந்த ஆளை கூப்பிட்டு விசாரித்து எச்சரிக்கை கொடுத்து குறைந்தபட்சம் விசாரணை பண்ணியிருந்தாக்கா நாங்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, தமிழக அரசு இதன் சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதாக நமக்கு நம்பலாம். நீங்க நவாஸ்கனி உள்ள அனுப்புனதே நீங்க தானே. இது ஒரு பெரிய பிரளயமா ஆக்கணும்னு நினைச்சதே நீங்க தானே. நான் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கும் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் இதே போன்ற செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப திருப்பரங்குன்றம் வந்துட்டீங்க, அதுக்கு மதுரைக்கு வாங்க, இது பழனிக்கு வாங்க, திருச்செந்தூர் போங்க, சுவாமிமலை வாங்க, திருத்தணிக்கு வாங்க, இது பழமுதிர்ச்சோலைக்கு போங்க. அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு முருகன் கோயிலையும், ஒவ்வொரு சிவன் ஆலயத்திலையும், ஒவ்வொரு விஷ்ணு ஆலயத்திலையும், ஒவ்வொரு இந்து ஆலயங்களுக்கு முன்பு நீங்க இதே போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து தூக்க வேண்டும். அதை ஒரு அஜெண்டாவா நீங்க செய்யுங்க. அப்பதான் ஹிந்து கன்சல்டேஷன் ஒன்று உருவாகும். நாங்க ஆட்சிக்கு வருவோம், உங்களை நசுக்கி எடுப்போம். இந்துக்கள் போராட்டம் பண்ணாக்க அது நீதிமன்றம் வரை போயிட்டு எங்களுக்கு பெர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்கு இந்த ஆட்சியிலன்றது அண்ணாமலை அவர்கள்லாம். அதான் சார், நாங்க பெர்மிஷன் வாங்குறோம், நீதிமன்றத்தை சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கிறோம். நவாஸ்கனியை கூப்பிட்டு அடிப்படையா விசாரிச்சிருக்கணும்ல, அதை செய்யலையே. இந்த அரசாங்கம் அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலையே. இது அயோத்தியா மாறும் தான். மாத்துறதே நீங்க தானே, மாற்றணும்னு விருப்பப்படுறதே நீங்கள் தானே. என்ன ஸ்டாலின் கணக்கு போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்திக்கு உட்பட்ட பகுதிகளில் பிஜேபி தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆமாம், எம்பி எலெக்ஷனில். அதே போல் அயோத்தியை வச்சு கோவில் கட்டினதுனாலையோ அங்கே ராமருக்கு ஆலயம் எழுப்பதுனாலையோ ஹிந்து கன்சல்டேஷன் உருவாகல. அங்கே இந்து அமைப்பு வெற்றி பெறாமல் அகிலேஷ் யாதவ் கட்சியும் காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கிறதுனால நம்மளும் இதே போல் ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டா 2026 நமக்கு இந்த ஓட்டு விழுந்துரும். அயோத்தியில் எப்படி பிஜேபி தோற்று போனதோ திமுக தான் மத கலவரத்தை உண்டாக்குது. நீங்க டேரிங்கா குற்றம் சொல்ற சார். என்னைக்கு நீ நவாஸ்கனி எம்பியை கூப்பிட்டு விசாரிக்கலையோ, என்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை நவாஸ்கனியை கண்டிக்கலையோ, என்றைக்கு நான் இந்து சமய அறநிலையத்துறை நவாஸ்கனி மீது கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்கலையோ, அப்பே இது முடிஞ்சு போச்சு சார். சேகர் பாபு அவர்கள் அல்லாவும் காப்பாற்றப்படுவார், முருகரும் காப்பாற்றப்படுவார். நீ அல்லோலியா அமைச்சர் தானே,
நீ அல்லோலியா கோஷம் போட்டவர் தானே. இது ஈவேராமன் இங்கெல்லாம் உங்க மத அரசியல்லாம் எடுபடாது, ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் அப்படின்னு. இரும்பு கரத்தை அண்ணா ஞானசேகரன் தான் இரும்பு கரத்தை உடச்சி போட்டு போயிட்டானே. இரும்பு கரத்தை ஞானசேகரன்ட்ட காட்டு சார். நேத்தி ஒரு நியூஸ் சார், ஒரு டாஸ்மாக் கடை பார்ல ஃப்ரிட்ஜு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள கள்ளசாராயத்தை வச்சு டாஸ்மாக் பார்ல வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை ஒரு சமூக ஆர்வலர் படம் பிடிக்கிறாரு. போலீஸுக்கெல்லாம் காசு கொடுத்தா எங்க வியாபாரம் பண்றோம், வேலையா பறியான்றான். நீ போலீஸுக்கெல்லாம் காசு கொடுத்தம்பி, நான் வீடியோ எடுத்துக்கிறேங்கிறான் அவன். டேய் அண்ணனுக்கு போன போடுறா அப்படிங்கிறான். யார் அந்த அண்ணன்? யார் அந்த சார் போச்சு? யார் அந்த அண்ணன்? கள்ளசாராயத்தை டாஸ்மாக் பார்க்கில் விற்க சொல்லி ஒரு அனுமதி பெற்று காவலர்களுக்கு காசு கொடுத்து, போலீஸுக்கு காசு கொடுத்து, அரசாங்கத்துக்கு காசு கொடுத்து, கள்ளசாராயம் பாக்கெட்டையே டாஸ்மாக்ல விற்க சொல்றானே, யார் அந்த அண்ணன்? அண்ணனுக்கு போன் போடுறாங்கிறப்ப அந்த நியூஸ் கட் ஆகுது. யார் அந்த அண்ணன்? அந்த அண்ணன் திமுக தான் இருப்பான். ஸோ இவங்க இரும்பு கருத்தெல்லாம் அங்க காட்டணும். இரும்பு கருத்தெல்லாம் அங்க போட்டு காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அவர்கள் எங்களை அடக்கி இருக்க சொல்லியிருக்காரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். ஆமா, நாங்களும் அடங்கிதான் இருக்கோம். நாங்கள் ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு, எங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு, எங்கள் தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்களும் அடக்கி வாழணும், அடக்கமா இருக்கணும், நாங்கள் சட்டப்படி நடக்கணும், அமைதியான முறையில் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும். நாங்களும் அமைதியா இருக்கோம். எங்க கை கட்டுகளை கட்டி போட்டிருக்கிற அன்பு கயிறால் திரு அண்ணாமலை அவுத்து விட்டாரு. சேகர் பாபுகள் இங்க வாழவே முடியாது, நடமாடவே முடியாது. ஸ்டாலின் தான் உங்க கையை கட்டி போட்டிருக்காரா? என்னத்தை கட்டி போட்டாரு? என்ன கட்டி போட்டிருக்காரு? தலைவிரிச்சி ஆடுது. இங்க சட்டம் ஒழுங்குல இருந்து, பெண்கள் பாதுகாப்புல இருந்து, இந்த கிளாம்பாக்கத்துல பஸ்ஸை விட்டு இறங்கின பொண்ணுக்கு பாதுகாப்பா மணலிக்கு போக முடியல சார். கடத்திட்டு போயிட்டானுங்க சார். வெளி மாநிலத்தை சேர்ந்த பெண்ணு கடத்திட்டு போயிட்டு ஆட்டோலையை வச்சு அந்த பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து, இன்னும் இப்போ வரைக்கும் ஆட்டோவை கண்டுபிடிக்கல. எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கும்? இந்த டோலை தாண்டி தானே வந்துச்சு மதுரவாயில்ல. நெற்குன்றத்துல வந்து தானே அந்த பொண்ணை இறக்கி விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டானுவோம். ஏன் உன்னால கண்டுபிடிக்க முடியல? யாராச்சும் அந்த சார் இருப்பாங்களோ தெரியல. ஆட்டோக்குள்ளேயும் ஒரு சார் இருக்காரான்னு தெரியல. அதனாலதான் கண்டுபிடிக்கல. சட்டம் ஒழுங்கையும் இரும்பு கரத்தையும் அங்க கொண்டு காட்டு. திமுக காரன் செய்யற அட்டூழியத்துல கொண்டு காட்டு. இரும்பு கரத்தை கொண்டு வந்து நீ பிஜேபி காரனை மட்டும், இந்து கோயில்களை மட்டும் இரும்பு கரத்தை காட்டினா அந்த இரும்பு கம்பை வெட்டி விலக்கி போட்டுருவோம். மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு கேள்வி எழுப்புறாங்க. 144 தடை உத்தரவு இருக்கு, எப்படி அமைச்சர் மூர்த்தியோட பேரணிக்கு மட்டும் நீங்க அனுமதி? அதான் சார் அடுத்து சொல்ல வந்தேன். 144 தடை உத்தரவு 2 நாளைக்கு போட்டிருக்காங்க. முதல் நாள் அண்ணாதுரை பிறந்த நாளைக்கு மூர்த்தி மட்டும் ஊர்வலம் போகலாம். 144 தடை உத்தரவுல 4 பேருக்கு மேல் ஒன்றாக கூடக்கூடாது, கூட்டம் சேரக்கூடாது அப்படிங்கிறது 144 தடை உத்தரவு. அதை மீறி ஒரு அமைச்சருக்கு, மாநில அமைச்சர் ஊர்வலம் போறாரு. இந்த மதுரை ஆட்சியர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மதுரை ஆட்சியருக்கு சட்டம் தெரியாதா? அமைதி பேரணியா தான் அவங்க போறாங்க. நாங்க மட்டும் என்ன அடாவடி பேரணி பற்றி அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம்? எங்க முருக பக்தர்களும் இந்து அமைப்பினர் என்ன பண்ணாங்க? அது சங்கீதா பேகம், அது அப்படிதான் பேசும். அப்ப அவனுக்கு நீ சட்டம்னா எல்லாரும் போதுதானே சார்? அமைச்சர் மூர்த்திக்கு ஒரு சட்டம், ஹச்ராஜானனுக்கு ஒரு சட்டமா? கிடையாது. அமைச்சர் மூர்த்திக்கு ஒரு சட்டம், ப்ரொஃபசர் ராமசீனிவாசனுக்கு ஒரு சட்டமா? இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம், ஹிந்துக்களுக்கு ஒரு சட்டமா? இல்ல சட்டம் பொதுவானது தானே. 144 போட்டு இல்ல, 144 போட்டு இருக்குது. நீங்க ஊர்வலமா அமைதி ஊர்வலமா, ஆர்ப்பாட்டம் ஊர்வலமோ, கோஷ ஊர்வலமோ, எந்த ஊர்வலமோ நீங்கள் ஒண்ணு கூடுறதே தப்பு தானே. 144 எப்படி நீங்க மூர்த்திக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதை எப்படி கண்டுக்காம விட்டீங்க? அவங்க மேல எதுக்கு ஆக்ஷன் எடுக்கல? நாங்க மட்டும் ஒண்ணு கூடக்கூடாது, நாங்க மட்டும் எங்க உணர்வுகளை சொல்லக்கூடாது, நாங்க மட்டும் எங்க உரிமைகளை மீட்க கூடாது, நாங்க மட்டும் எங்கள் புனிதத்தை காக்க போராடக்கூடாது. நீங்க எங்களை அடக்கி ஒடுக்குவீங்க, நாங்க அத்துமீறுவோம். மதமென பிரிந்தது போதும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விசிகாவை சேர்ந்த ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, தர்கால போயிட்டு என்ன தயிர் சாதமா சாப்பிட முடியும், ஆடு மாடு இந்த மாதிரி நான்வெஜ் தானே சாப்பிட முடியும் அப்படின்றத ஒரு பதிவு. எந்த தர்காவில் போய் நீங்க ஆடு மாடெல்லாம் பழியிட்டு சாப்பிட்றீங்க? ஆலூர் ஷானவாஸ் சொல்லணும். நாகூர் தர்காவில் நீ போய் நான் ஆடு வெட்டி பிரியாணி சமைச்சு சாப்பிட்டேன்னு சொல்லு. நாங்களும் அப்புறம் எதிர்கேள்வி இதற்கு பாசிட்டிவான எதிர்கேள்வி நாங்கள் கேட்டோம்னா இஸ்லாமியர்கள் மனசு புண்படும். அந்த நாகரிகம் கருதி இதுக்கு நாங்கள் எதிர்கேள்வி கேட்காம நான் ஆலூர் ஷானவாசம் மரியாதையாக விடுறோம். கேட்டோம்னா நான் ஆலூர் ஷானவாசு போன்ற அடிப்படைவாத இஸ்லாத்தை பேசக்கூடிய இஸ்லாம் வெறியை தூண்டிவிட்டு இஸ்லாமிய இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்று இஸ்லாமிய வெறி பிடித்தவர்களை உருவாக்கக்கூடிய கூட்டத்தின் தலைவராக ஒரு ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் பேசிடலாம். பட் அனைவரையும் சகோதர சகோதரிகளை பார்க்கக்கூடிய நாங்க பேசிடக்கூடாதுன்னு பார்க்கிறோம். இல்ல நாங்க அதுக்கு பதில் சொல்லுவோம். முருகன் மலை மேல சிக்கந்தர் எங்கடா வந்தான்? முருகனுக்கு சிக்கந்தருக்கு என்னடா சம்பந்தம்? இஸ்லாம் எப்படா தோணுச்சு? ஆலூர் ஷானவாஸுக்கு பதில் சொல்லணும். இஸ்லாம் மதம் எப்ப தோற்றுவிக்கப்பட்டது?
நபிகள் நாயகத்தினுடைய 18வது வயதுல தோற்றுவிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் பிறப்புக்கு முன்னாடி அங்க மலை இருக்கு. மலை மேல காசி விஸ்வநாதர் இருக்காரு. மலைக்கு கீழே குடவரை கோயிலா முருகன் அமர்ந்திருக்காரு. இங்க இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி குடவரை கோயில் வந்துடுச்சு. இங்க இஸ்லாம் இந்தியாவுக்குள்ள நுழைவதற்கு முன்பே காசி விஸ்வநாதர் அங்க அருள்பாலிக்கிறார். எப்படா வந்தார் சிக்கந்தர்? எங்க கோயிலுக்கு இருக்கிற இடத்துல தான் நீங்க போய் அத்துமீறி அங்க சிக்கந்தருக்கு தர்கா கட்டினீங்க. எங்க மலையில வந்து நீங்க மலையை தர்காவை கட்டிவிட்டு தர்காவில போய் நாங்க நான்வெஜ் சாப்பிடாம என்னத்தை சாப்பிடணும்னு கேள்வி கேட்கிற நீ வாடா. ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ ஆம்பளையா இருந்தா பிரியாணி போட்டு தூக்கிட்டு இப்பவா நீ நாங்க. சீமான் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகி ஒருத்தர் அது ஸ்கந்தர் மலை தான், அதுக்காக நாங்க போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. கந்தர் மலை நல்ல சார், சிக்கந்தர் மலை. சிக்கந்தர் மலைக்கு சீமான் நாம் தமிழர் கட்சி அங்க போராட போகுது. ஏற்கனவே கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலி விஜய் அங்க வந்து போராட்டத்தை அறிவிச்சு அவங்க நிர்வாகிகளை விட்டு சிக்கந்தர் மலை மனுஷனே பலி கொடுப்போம். மனுஷனே ஆடு இல்ல, நாங்க மனுஷனே பலி கொடுப்போம். கொடுங்கடா. தேர்தலில் வந்து விஜயவே பலி கொடுத்துருவாங்க மக்கள். நீங்க மனுஷனை பலி கொடுங்க. இப்படிப்பட்ட ஆட்களை தான் நாங்கள் வரவேற்றுட்டு இருக்கோம். வாங்கடா வாங்கடா அப்படின்னு கூப்பிட வேண்டிய ஆசையா இருக்கு. வாங்க எல்லா பேரும் வாங்க. நீ என்ன சொல்ற? சீமான் என்ன சொல்றாரு சார்? சீமான் வந்து பெரியார் கருத்துக்களை ஈவே ராமசாமியுடைய கருத்துக்களை சொன்னப்ப அண்ணன் ஹச்ராஜா முதற்கொண்டு அக்கா தமிழிசையை முதற்கொண்டு அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு அதற்கான ஆதாரங்கள் என்னிட்ட இருக்கு. இன்றைய அரசியலுக்கு அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் நாங்கள் நினைக்கிறோம். சீமான் பேசியதற்கு ஆதாரத்தை வெளியிட நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சீமானுக்கு சின்னதா சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஈவே ராமசாமியை பத்தி பேசுறதுக்காக மட்டும் நான் அப்பையிலேருந்து கதறிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சேனலா. சீமான் ஒரு மோசமான அரசியல்வாதி. எப்படி ஈவே ராமசாமியும் திமுகவும் திகாவும் இங்கு வந்து தேவையற்ற அரசியல், தேவையில்லாத அரசியல் கட்சிகளோ அதை விட தீய சக்திகளோ, திமுக திக பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய தீய சக்திகளோ அதற்கு சற்றும் குறையாதவர் சீமான். அவரும் ஒரு தீய சக்தி தான். குண்டு வச்சு 58 பேரை கொலை பண்ணி 200 பேருக்கு ஊனமாக போல அதற்கு காரணமாக இருந்து மூளையாக செயல்பட்டு தலைவனாக இருந்த பாட்ஷா செத்து போனப்ப என் அப்பன்னு சொன்னான் இதே சீமானு. நாகூர் அனிபா வந்து ஜிகாத் கமிட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு நூற்றுக்கணக்கான இந்து தலைவர்களை பத்துவா அறிவிச்சு கொலை செஞ்ச கொலைக்காரன் பாபா அவனுக்கு வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான் அவன் வாழ்த்தி. ஒரு காஷ்மீர் தீவிரவாதியை கொண்டு வந்து வச்சு மீட்டிங் போட்டார் சீமானு. சோ சீமான் இந்த நாட்டில் அரசியல்வாதியாக வளர்வதும் அந்த அரசியல் கட்சி வளர்வதும் நாட்டுக்கு கேடு, மக்களுக்கு கேடு அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். தொடர்ந்து இந்த விஷயத்தை இவங்கெல்லாம் பிஜேபி தலைவர்கள் வந்து சீமானுக்கு இந்த கருத்துக்கு ஆதரவு வச்சு பேசுறதை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். சீமான் மிக மோசமான தீய சக்தி அரசியலில். அந்த ஆள் இங்கு வளர்வதும் அந்த கட்சி இங்க வளர்வதும் அதற்கு 30 லட்சம் பேர் ஓட்டு போடுவதும் தமிழகத்தின் சாபக்கேடுங்கிற முப்பாட்ட முருகன் அதான் சொல்ல வர சார். நீ என்ன சொல்ற? நீ உன்னுடைய அரசியல் சித்தாந்தம் என்ன? தமிழ் தேசியம். நீ என்ன சொல்ற? இது ஈவேரா மண் இல்லடா, இது வந்து சேர சோழ பாண்டியர்கள் மண்ணு, இது ஈவேரா மண் இல்ல, இந்த ஈவேராவே மண்ணு தான். அதுக்கு நான் எதிரானவன். மண்ணு புனிதமானது சார். புழு பூச்சிலேருந்து பறவைகள்லேருந்து மனிதர்கள்லேருந்து மரமட்டையிலேருந்து வாழ வச்சு அதற்கு உயிர் கொடுத்து அதை நிலைநிறுத்தி காப்பாத்துறது மண்ணு. அந்த மண்ணும் ஈவே ராமசாமி ஒண்ணா? ஈவே ராமசாமி அது ஒண்ணும் இல்லையே. மண்ணோட போய் ஈவே ராமசாமி ஒப்பிட்டு மண்ணை கேவலப்படுத்துறார் சீமான். இது ஆழ்வார்கள் பூமி, இது நாயன்மார்களுடைய பூமி, இது வந்து மூவேந்தர்களின் பூமி. இது ஈவேரா மண்ணுன்னு இப்பதான் 70 வருஷமா ஒரு கட்டையை தூக்கிட்டு வருவானுவோம். அதே ஈவேராவை இதே கருணாநிதி என்னென்னலாம் காரி துப்புனார்னு சமூக ஊடகங்கள் இப்ப வந்துகிட்டே இருக்குல்ல, அதை விட்டுருவோம். நீ என்ன பேசுற? தமிழ் தேசியம் பேசுற. என் கொள்கை தலைவன் ராமசாமின்னு சொல்லிட்டாரு விஜய். ஓட்டர்ஸ் எல்லாம் அவன்கிட்ட போறதுக்கான வாய்ப்பு உருவாயிடுச்சுன்னு எல்லா அரசியல் ஆர்வலர்களும் சொல்லிட்டாங்க. அப்ப உன்னுடைய வாக்காளர்களை தக்க வைக்கிறதுக்காக கொள்கை தலைவனா விஜய் யார அறிவிச்சானோ அவரை நீ கண்டம் பண்ண முடிவு பண்ணி ஈவே ராமசாமி எய்த்து பேசின. அத நீ பேசுறது எதுவும் பொய் இல்லை. அதை பொய்ன்னு நிரூபிக்க இங்க ஒரு பையனுக்கு வக்கு இல்ல, வழி இல்லை. எவனாச்சும் சீமான் பேசுற இந்த கருத்து தப்பு அப்படி பேசுற பெரியார்னு ஒருத்தன் சொல்றானா? பிரபாகரன் போட்டா பிடிக்கல, இவரு போய் ஆமக்கறி சாப்பிடல, இவரு கறி இட்லி சாப்பிடல, இவரு துப்பாக்கியால AK-64 74 சுடல, எல்லாம் எடிட்டிங் தான். இதை பேசுறான ஒழிய சீமான் பெரியார் பேசியதாக சீமான் சொன்னார்ல, ராமசாமி நாயக்கர் பேசுறதா சீமான் சொன்னார்ல, அப்படி பேசவில்லை அப்படின்னு ஒரு பையன் எங்க அதுக்கு ஆதாரத்தை கொடுக்க தயாரா இல்லை. ஏன்னா அவர் பேசுறதுனா உண்மை.
அதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் ஹச்சிராஜ் அண்ணன் 25 வருஷமா பேசிட்டு இருக்காரு. எழுத்தாளர் பிரபாகரன் 15 வருஷமா பேசிட்டு இருக்காரு. இந்து மக்கள் கட்சி அண்ணன் அர்ஜுன் சம்பத் காலகாலமா பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசுறதான் எடுத்தா இந்த ஆள் பேசுறான். இவருடைய பாணி ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் ஸ்பீச், இவர் எடுத்து வைக்கிற நிலைப்பாடுகள் இதெல்லாம் கவர்ச்சிகரமா இருக்கிறதுனால இன்னைக்கு பேசுபடும் பொருளா ஆகுது. அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்காக இவனை தலைவனாக மக்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஹிந்து உணர்வாளர்களும் ஹிந்து மத நம்பிக்கை உடையவர்களும் சீமான் ஈவே ராமசாமியை திட்டாங்கிறதுனால சீமானை ஏற்றுக்கொண்டு விடாதீர்கள். நீ பேசுறது தமிழ் தேசியம். நீ எல்லாம் சேர சோழ பாண்டிய மன்னன். சரி, ஓகே, சேர சோழ பாண்டியன். சேர சோழ பாண்டியன் யாருங்க? தமிழர்கள் தானே. அலாவுதீன் கில்ஜி என்கின்ற ஒரு சுல்தான், ஒரு மன்னை டெல்லியில உட்கார்ந்து ஆட்சி புரிந்து தமிழகத்தை நாசம் பண்றதுக்காக தென் மாநிலங்கள் முழுசு பிடிக்கிறதுக்காக மாலிக் கபூர் என்கின்ற ஒரு அயோக்கியனின் தலைமையில் மிகப்பெரிய படையை அனுப்பி தமிழ்நாட்டில் ஹிந்துக்களுக்கு எதிராகவும் ஹிந்து ஆலைகளுக்கு எதிராகவும் மிகப்பெரிய போரை நடத்தி அந்த போர்ல பாண்டிய மன்னனை தோற்கடிக்க வேண்டும் என்று, பாண்டிய மன்னனை கொலை செய்ய வேண்டும் என்று மாலிக் கபூர் பாண்டிய மன்னனோட எதிர்த்து போரிடுறான். அப்ப அந்த பாண்டியன் மன்னன் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இவன் கையில மாட்டுல. அதன் பிறகு 70 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் பிடியில் சிக்கி தவித்தது மதுரை மாநகரம். அந்த மாலிக் கபூர் நீங்க பாத்தீங்கன்னா அழகர் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க மதுரை சிட்டியை நோக்கி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் மாறி 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 இருக்கும். அவ்வளவு ஆலயங்களும் இழுத்து மூடப்பட்டன. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இழுத்து மூடப்பட்டது. திருப்பரங்குன்றம் ஆலயம் இழுத்து மூடப்பட்டது. 70 ஆண்டுகள் மூடி இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கோவிலிலும் இருந்த கர்ப்ப கிரகத்தில் இருந்த சிலைகளை அகற்றிவிட்டு அதன் கீழ் இருந்த நவரத்னங்களை கொள்ளையடித்து சென்றான் மாலிக் கபூர். அன்று திருக்கோயில்கள் இருந்த நகைகளை மட்டும் கிட்டத்தட்ட தங்கம் மட்டுமே 5000 கிலோக்கு மேல கொள்ளையடிச்சான் மாலிக் கபூர். அதுல வைரம், வைடூரியம், பவளம், ரத்தனம் இவ்வளவு விஷயங்களை கொள்ளையடிச்சிட்டு போய் இந்து சொத்துக்களை சூறையாடி, இந்து தெய்வங்களின் நகைகளை சூறையாடி, பொக்கிஷங்களை சூறையாடி கொண்டுட்டு போன மாலிக் கபூர். அந்த மாலிக் கபூர் காலத்துக்கு பிறகு ஒருத்தனா மாறி மாறி 70 வருஷமா மதுரையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மதுரையில் உள்ள திருக்கோயில்களை திறக்க விடாமல் ஹிந்து சமுதாயத்தை அழிப்பதற்காக, ஹிந்து மத சித்தாந்தத்தை ஒழிப்பதற்காக, ஹிந்து மத நம்பிக்கைகளை நாசம் பண்ணுவதற்காக ஹிந்து திருக்கோயிலை திறக்க விடாமல் வைத்திருந்ததில் ஒருத்தன் கடைசியால் தான் இந்த சிக்கந்தர். 70 வருஷமா மாறி மாறி 10 வருஷத்துக்கு ஒருத்தர 15 வருஷம் மாறி மாறி வந்தான். கடைசியா இருந்தவன் பேர் தான் சிக்கந்தர். விஜயநகர பேரரசு வந்த பிறகு விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஊடாக சிக்கந்தர் மீது எதிர்த்து போரிட்டு சிக்கந்தரை கொலை பண்ணிச்சு விஜயநகர பேரரசு வந்து. அந்த போர்ல கொல்லப்பட்ட சிக்கந்தருக்கு சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துல. அதை ராஜா அண்ணன் நேத்தி கோடிட்டு காட்டிட்டாங்க, ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. கோரிப்பாளையத்துல இருப்பான், முருகன் மலை மேலே இருப்பான ஒரே ஆளு. அவனை வந்து புனிதர்ங்கிறான். என்ன புனிதம் பண்ணா? சரி, ஒரு பாண்டிய மன்னனை வீழ்த்தி விட்டு இங்கு இஸ்லாத்தை பரப்பி கோயில்களை சிறைப்படுத்தவன் மாலிக் கபூர். அந்த பாண்டிய மன்னனை தமிழன்ற, அது அவனோட மண்ணுன்ற, தமிழனுக்கு எதிராக போரிட்டு தமிழனை தோல்வியடை செய்த ஒருத்தனை கொண்டாடிட்டு நீ உன் கட்சிக்காரன் வர்றான், நீ அவனை போராட அனுமதிக்கிறன்னா நீ தமிழ் தேசிய தலைவனா? உனக்கு தமிழ் தேசியத்துக்கு சம்பந்தம் இருக்கா? சரி, சிக்கந்தர்ங்கிற பேர் தமிழ் பெயரா? மாநிலம் மத நல்லிணக்கத்தோடு எப்படி செயல்படணும்னா அது தமிழகத்தை பார்த்துதான் பாஜக அரசாங்கம் கத்துக்கணும். கனிமொழி அவர்கள் மேற்கோள் காட்டி பார்லிமெண்ட்ல. ஆமா, இந்த 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் 300 கோயில்களை இடிச்சிருக்கிறாங்க. இது மத நல்லிணக்கம். ஒரு சர்ச்சை வந்து இடிச்சிட்டாங்க. ரோடு மேல, ஹைவேஸ் மேல இருக்க அந்த சர்ச்சை வந்து கோர்ட் உத்தரவுப்படி இடிச்சு விட்டாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் திமுக எம்எல்ஏ போய் இந்த சர்ச்சை நீங்க திரும்ப கட்டிக்கங்க, நான் பணம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அரசாங்கம் இது மேல கை வைக்காதுன்னு சொல்லி மதச்சார்பின்மை போட்டுனவங்க இவங்க மதச்சார்பின்மை பத்தி தெரியாது. ராமர் எந்த காலேஜில் படிச்சான்? இந்து நான் திருடன், இந்து திருமணத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஆபாசமானவை, அருவருக்கத்தக்கவே, அது அர்த்தத்தை கேட்டா அப்படியே எனக்கு புல்லரிச்சு போயிடுது. சனாதனத்தை ஒழிப்போம், இதெல்லாம் பேசிட்டு தான் நீ மதச்சார்பின்மை பத்தி பேசுற. கனிமொழி அக்கா, ஓ மதச்சார்பின்மை இங்க செல்லுபடியாகாது. மதச்சார்பின்மையே இல்லாத ஒரு மாநிலம், குறிப்பிட்ட சில சிறுபான்மை மதத்திற்காக மட்டுமே இங்கு செயல்படக்கூடிய அரசாங்கம்னா அது தமிழ்நாடு அரசாங்கம் தான், திமுக அரசாங்கம் தான், முத்துவேல் கருணாநிதி மகனின் அரசாங்கம் தான், உன் அண்ணனின் அரசாங்கம் தான், உன் அப்பனின் அரசாங்கம் தான்.
இந்த மேட்டர் டைவர்ட் ஆயிடுச்சு சார். ஓகே. தமிழ் தேசியம் பத்தி பேசுற சீமான் சிக்கந்தர் என்பவன் தமிழனா? இதுக்கு பதில் சொல்லிட்டு சிக்கந்தர் மலை காக்க சீமான் போராடணும். இதுக்கு பதில் சொல்லிட்டு சீமான் தமிழ் தேசியத்தை பத்தி பேசணும். தமிழ் தேசியம் என்ன? பாண்டிய மன்னனை கொலை பண்ணவனுக்கு, இது பாண்டிய மன்னனை போர்ல தோற்கடிச்சவனுக்கு தமிழ் ரெடியா நீனு. அப்புறம் என்ன சொன்னாரு? நீ பெரியார் புராணம் படிக்க சொல்ற, நான் பெரிய புராணம் படிக்கிறேன். எதிய முனியா பேசுனியா? எதிய முனியா பேசுனீங்க சீமான். இன்னைக்கு என்ன, அதே பெரிய புராணத்துக்கு உட்பட்ட மலையை வந்து சிக்கந்தர் மலைன்றான். காசி விஸ்வநாதர் அங்க மேல உட்கார்ந்துருக்காரு. திருமுருகாற்றப்படி எழுதியிருக்காரு நக்கீரன். திருமுருகாற்றப்படியில திருப்பரங்குன்ற மலையை பத்தி எழுதியிருக்காரு. அப்ப என் முப்பாட்டன் முருகன் வேலு பிடிச்சிட்டு வந்திய. இப்ப அந்த முருகன் கோயிலுக்கு பிரச்சனைனா நீ சிக்கந்தருக்கு சப்போர்ட் பண்ற. அப்ப நீ முப்பாட்டன் முருகன் சொன்னது பொய் தானே, பொய் வேஷம் தானே. மக்களே நம்பாதீங்க. இவன் தமிழ் தேசியம் பேசுறதும் பொய், இவன் வந்து தமிழர்களுக்காக போராடுவேன் என்பதும் பொய், இவன் இன்னைக்கு ஈவே ராமசாமியை தப்பா பேசி வந்து பெரியார் பாரதியார் அவர்களை கோட் பண்றதும் பொய். இவன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே விழுந்து பொய்யை மட்டுமே பரப்பி அரசியல் சுயலாபத்திற்காக இவன் என்ன வேணாலும் செய்வான். இவன் காட்டிங் கொடுப்பான், கூட்டிங் கொடுப்பான். சீமானை நம்பாதீர்கள் தமிழக வாக்காளர்கள் அன்பு வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 13 வயசு மாணவி 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த மாணவி கர்ப்பமாக்கப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் இதுக்கு குரல் கொடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக இந்த பாலியல் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி தொடங்கி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலையும் அந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கார் ஐயா. சொன்னார்ல, அதனுடைய பின்விளைவு. பேட்கல்னு இப்போ ஒரு படம் வந்துருக்கு, டீசர் வெளியாயிருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து திரு வெற்றிமாறன். அதை இயக்குனது வர்ஷாங்கிற ஒரு ப்ராஸ்டியூட். ஏன்னா அவள் சொன்ன வார்த்தை தான், நான் சொல்ல, நான் ப்ராஸ்டியூட்டா சொல்லல. அந்த பிள்ளைய அவளா சொன்னான், எனக்கு பத்தினியாக இருப்பது அலர்ஜின்ட்டா. பத்தினியா இல்லைன்னா அவ யார் சார்? பல பேரோட போறவ, பல பேரோட போறவங்க பேர் என்ன? ப்ராஸ்டியூட். ஸோ வர்ஷா என்கின்ற ப்ராஸ்டியூட் டைரக்ட் பண்ண வெற்றிமாறன் அதை தயாரிச்சிருக்காரு அந்த படத்தை. கரெக்டுங்களா? அந்த படத்தில் சொல்லப்பட்டது +2 படிக்கிற பொண்ணு, எனக்கு முக்கியம் தண்ணியும் செக்ஸும் தான், நான் எத்தனை பேரோட வேணாலும் செக்ஸ் வச்சுப்பேன், அதை நீ கேட்டீங்கன்னா நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு பிராமண குடும்பத்து பெண் சொல்வது போல அந்த படம் இயக்கப்பட்டிருக்கு, தயாரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கிருஷ்ணகிரி என்கின்ற பின்தங்கிய மாவட்டத்திலே இந்த கதை நடந்திருக்குது. நீ இப்படிலாம் படம் எடுத்தீங்கன்னா, இப்படிலாம் நீ அசிங்கப்படுத்தினா, இப்படிலாம் பெண் சமுதாயத்தை கேவலப்படுத்தி நீ சொன்னா, பெண் சமுதாயம் வந்து நீ என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், நீ படம் எடுத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஆசிரியர்கள்லாம் இதை தான் செய்வான். ஆசிரியர்களாக அன்னைக்கு இருக்கானுங்க எல்லாம் காம கொடூரன்கள். அவனுக்கு பாடம் நடத்துற வேலையை மட்டும் செய்யறது இல்லை. தொடர்ச்சியா பள்ளி கல்லூரி வளாகத்திலே இது போன்ற சம்பவங்கள். ஆமா சார். அமைச்சர்கள் எதுவும் ஏதாவது இதை சொல்வதற்கு நான் வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு சொல்றேன். எங்க ஊர் கும்பகோணத்துல அரசு பெண்கள் கல்லூரியில கழிவறைக்கு சென்று ஒரு பெண் பிரசவிச்சிருக்கிறார். அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் டாய்லெட்டுக்கு போய் பிரசவிச்சு ஒரு பெண் குழந்தையை பீட்டெடுத்து அதை குப்பை தொட்டில போட்டுட்டு, இந்த கலாச்சாரத்தை வளர்ப்பெடுப்பதற்காக தான் பெரியார் பாடுபட்டார். அதுதான் இப்ப நடக்குது. அதை போற்றி புகழ்ந்துதான் வெற்றிமாறன் படம் எடுக்கிறான். இவன் பெரியாருடைய கொள்கைகளையும் பெரியாருடைய பேசிய கருத்துக்களையும் அடிப்படையாக வச்சு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் ஒரு திரைப்படம் எடுப்பான். ஆனா பெரியாரை எதுக்கிறவனே திட்டுவான். ஏன்னா உன் கருத்து, உன் தலைவன் சொன்ன கருத்துக்கு நீ படம் எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை உண்டுன்னா, உன் தலைவன் சொன்ன கருத்தை வந்து வெளியில பேசுறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு இல்ல? அதை நீ கண்டம் பண்ணு. இல்ல பெரியார் அப்படிலாம் சொல்ல, ராமசாமி நாயக்கர் நல்ல வேலை அப்படின்னு பேசு, அது நியாயம், அதுக்கு ஒத்துப்போம், அதை ஒத்துப்போம். நீ அவன் சொன்ன கொள்கையை அடிப்படையில் தான் படம் தயாரிச்சிருக்கிற. அப்ப அதை வந்து வெளியில சொல்றவங்க மேல நீ சீமா மேல கோவப்படுற, ராஜா மேல கோவப்படுற. இந்த கிருஷ்ணகிரி சம்பவமே வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் தான் வெளியே வந்திருக்கு. ஆமா சார். அதிகாரிகள் என்ன இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழுதுல்ல சார். இதெல்லாம் வந்து அதிகாரிகளுக்கு நமக்கு கிடைக்காம போச்சு இந்த வாய்ப்பை அவன் நினைச்சிட்டு இருப்பான். 3 ஆசிரியர்கள் மட்டும் பண்ணானுங்க அயோக்கிய பசங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு என்னகிட்ட சொல்லாம விட்டாங்களே. அப்படிதான் தமிழ்நாடு அரசு வேலை செய்யறவங்களாம் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்தின் மீதும் அரசாட்சியின் மீதும் போலீஸ் மீதும் ஆட்சியின் மீதும் யாருக்கும் பயம் இல்லை. அதனாலதான் கிளாம்பாக்கத்தில் இறங்கி நின்ற பொண்ணு ஒருத்தர் தூக்கிட்டு போறான். இது கொடுமையின் உச்சம் சார். சென்னையில விசாரணைக்காக கூட்டிட்டு போட்ட பெண்ணையும் காவல்துறை அதிகாரிகளே கற்பழிக்கிறான். இது ஆட்சி நடக்குதா
இல்ல வேற ஏதாச்சும் நடக்குதா? இங்கெல்லாம் இரும்பு கரம் வராது. சேகர் பாபுவோட இரும்பு கரமும் ரகுபதியோட இரும்பு கரமும் இங்கெல்லாம் இரும்பு கரம் வராது. இந்துக்களை நோன்றது மட்டும் தான் இரும்பு கரம். அந்த இரும்பு கரத்தை பாறையில வச்சு நசுக்குன்னு நசுக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சார். திரும்ப திரும்ப நான் எல்லா சேனலையும் சொல்றதுதான். இத்தனை ஆண்டுகளா அதிமுகன்னு ஓட்டு போட்ட, திமுகன்னு ஓட்டு போட்ட, கலைஞர்னு ஓட்டு போட்ட, ஜெயலலிதான்னு ஓட்டு போட்ட, எம்ஜிஆர்னு ஓட்டு போட்டேன், என் ஜாதிக்காரன் நிற்கிறான் அதுக்காக ஓட்டு போட்டேன், என் இனத்துக்காரன் நிற்கிறான் அதனால ஓட்டு போறேன்னு ஓட்டு போட்டேன், என் தாத்தன் ஓட்டு போட்டான் அதனால ஓட்டு போறேன்னு சொன்னேன், என் அப்பா ஓட்டு போட்டான் அதனால அதே கட்சிக்கு ஓட்டு போறேன்னு சொன்னேன். இந்த முறை 2026 ஒரே ஒரு முறை ஹிந்துவாக நீ வாக்களி. உன் மதத்திற்காகவும் உன் மத வழிபாட்டு உரிமைக்காகவும் உன் கோயில் புனிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் உன் பழக்க வழக்கங்களும் சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பதற்காகவும் ஒரே ஒரு முறை நீ ஹிந்துவாக சிந்திச்சு வாக்களி. வாக்கு அளிச்சு அண்ணாமலை தலைமையில ஒரு ஆட்சி ஏற்பட்டால் இந்து சமய அறநிலையத்துறை 2021 2026 வரைக்கும் என்னென்ன அட்டூழியங்கள் நிகழ்த்தப்பட்டது, 67 2004 வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை என்ற போர்வையை பொருத்தி கொண்டு இந்து சமய ஆலயங்களை தரைமட்டமாக்கி 1.5 லட்சம் ஏக்கர் நிலங்களை தாரை வார்த்து விட்டு கோடிக்கணக்கான தங்க நகைகளை திருடிவிட்டு பல்லாயிரக்கணக்கான சிலைகளை திருடிவிட்டு இங்கு இந்து சமய அறநிலையத்துறை மூலம் நமது இந்து தெய்வங்கள் இந்து ஆலயங்கள் மீது தொடுக்கப்பட்ட மறைமுக போர், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த செய்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் ஜெயிலில் வச்சு நசுக்கி எடுக்கணும். அதற்கு இந்துவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஹிந்துவாக சிந்திச்சு ஹிந்து உணர்வோட ஒவ்வொரு ஹிந்துவும் இங்க வாக்களிச்சானதான் இந்த தேர்தல் திமுகவிற்கு படுதோல்வியை கொடுக்கும். பிஜேபி தலைமையில் ஆட்சி அமையும். பிஜேபி தலைமையில் ஆட்சி அதிகாரம் வரப்பட்டால் இந்த அயோக்கியர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டு அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டு நசுக்க முடியும். அப்படிலாம் நடந்தாதான் சார் இது நடக்கும். பெண்களுக்கு இங்க எங்க சார் பாதுகாப்பு இருக்கு? ஹிந்துக்களுக்கு எங்க சார் இங்க பாதுகாப்பு இருக்கு? 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்ற சட்டத்தை நீ சட்டத்தை போட்ட அன்னைக்கு ஒருத்தங்க போலீஸ்காரங்க ரேப் பண்றானே, சட்டத்தை போட்ட 10வது நாள் ஒருத்தங்க ஆட்டோ வச்சு தூக்கிட்டு போறானே, ஓ சட்டம் என்னத்தை வந்து கிழிக்க போகுது? ஓ போலீஸ் திறமையா இல்ல. இந்த கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் உருவாக்கப்பட்ட பொழுதே நான் பேசியிருக்கிறேன். இது போன்ற நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த புள்ள வந்து சேலத்துல இருந்து புறப்பட்டு இங்க வந்திருக்கிறான். சேலத்துல கிளம்புற 10 மணிக்கு பஸ் ஏறினா அந்த புள்ள 10:30-11 மணி தான் வந்து கிளாம்பாக்கத்துல இறங்க முடியும். அப்ப 10:30 மணிக்கு 11 மணிக்கு வரக்கூடிய பெண்கள் அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வர முடியல. அங்க அவனுக்கு பஸ் சர்வீஸ் இல்ல, அவங்க ட்ரெயின் சர்வீஸ் இல்ல, எந்த அடிப்படை வசதிகளையும் செய்யாம ஒப்பம்பேரில் ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கணும்னு சொல்லி அங்க பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி நீ இதே போன்ற சூழ்நிலையை உருவாக்கிடுவீங்கன்னு நான் அன்னைக்கே பேசியிருக்கேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த பெண் தவிச்சிருக்காங்க. எனக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும், நான் யார்கிட்ட போய் இந்த சம்பவத்தை சொல்றதுன்றத தவிச்சிருக்காங்க அந்த பெண். அந்த என்னன்னா தன்னோட ரூம்மேட்டுக்கு லொகேஷனையும் எனக்கு இது போல நடக்குதுங்கிறது சொன்னதன் அடிப்படையில் அந்த ரூம்மேட் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அதுக்கப்புறம் காவல்துறை வந்து விரட்டிட்டு வந்ததும் இவனை வந்து நெற்குன்றத்தில் இறக்கி விட்டு போயிட்டானுங்க. அரைக்குறை ஆடையோட அந்த பிள்ளையை பிடிச்சி கீழே தள்ளிட்டு லக்கேஜை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் போய் பண்ணுறாங்க, போலீஸு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கி வழக்கு பதிவு செஞ்சு ஆளை தேடுறாங்க. இப்போ வந்து குற்றமே நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. குற்றம் நடந்ததுக்கு நாங்கள் எப்படி துரிதமாக செயல்படுறோம்னா ரகுபதி பேசினார். வருமுன் காப்போம் தானடா திட்டமே. குற்றம் நடப்பதற்கு முன்பே அதை தடுத்து நிறுத்துறதான போலீஸ் தத்துவம். நோய் நாடி நோய் முதல் நாடி. நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை ட்ரீட் பண்ணி குணப்படுத்துறது சாதனை இல்லை. நோய் வருவதற்கு முன்பே அதை வருவாமல் தடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குறது தான் சிறந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதே தானே இதுக்கும். அநியாயத்தின் உச்சம் இல்லையா? பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கா? கனிமொழி நீட்டி முழங்குறாங்களே. அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் கனிமொழி வாய் திறந்துச்சா? வாய் திறந்துச்சா சார்? கிடையாது. இதுக்கு மட்டும் இதுக்கு வாய் திறக்குது? மதச்சார்பின்மை மண்டச்சார்பின்மைட்டு அதுக்கு வாய் திறக்கல. ஒரு பெண் தானே பாதிக்கப்பட்டால், நீனும் பொண்ணு தானே, நீனும் மகளிர் நீ அமைப்பு ரீதியான மகளிர் அணிக்கு நீ தலைவரா இருக்குல்ல, வெக்கமா இல்ல? மானரோசன்ல கனிமொழிக்கு ஒரு மாணவிக்கு இழந்த கொடூரம் குறித்து ஒரு வார்த்தை நீ பேசல. இப்ப என்ன மதச்சார்பின்மை நீட்டி முழங்கிட்டு வர்ற? ஏதுங்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மதச்சார்பின்மை அடிப்படையில் இருக்கு? முஸ்லீம் லீக் கூட்டணியில் வச்சுப்பீங்க, ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்களுக்கு சீட்டு கொடுப்பீங்க, கிறிஸ்துவ அமைப்புகளை கூட்டணிக்குள்ள வச்சுப்பீங்க. நான் கிறிஸ்துவன்னு மருமகன் சொல்லுவான், அதுக்கு சேகர்பாபு வச்சு அல்லோலியா கோஷம் போடுவாரு. நீ மதச்சார்பின்மையை பத்தி பேசுற, உன் கட்சி மதச்சார்பின்மையை பத்தி பேசும். உன் கட்சி மதச்சார்பின்மையை பத்தி பேசுறதுக்கு யோகிதை இருக்கா? நீ அந்த வார்த்தையை சொல்றது உங்களுக்கு யோகிதை இருக்கா? உண்மையான மதச்சார்பின்மை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்திய அளவில் உலக அளவில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான்.
உங்களுக்கு மதச்சார்பின்மை வார்த்தை பேசுறது தப்பு. உங்களுடைய மதச்சார்பை கொள்கைன்னா இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவது மட்டுமே மதச்சார்பின்மை. இதுதானே உங்க மதச்சார்பின்மை. உங்க மதச்சார்பை கொண்டு குப்பை தொட்டில போடுமா? இங்க வந்து மதச்சார்பின்மை பேசிட்டு இருக்க. அண்ணா நகர் மாணவிக்கு நடந்த கொடூரம் குறிச்சு ஒரு வார்த்தை பேசல. எங்கேயோ ஆயிஷான் ஒரு பொண்ணு உத்தரப்பிரதேசலயோ ஸ்ரீநகர்லயோ ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு மெழுகுவந்தி ஏத்திட்டு நம்ம போராடிச்சுல, கவர்னர் ஆபீஸுக்கு மெழுகுவந்தி போராட்டம் நடந்துச்சு. ஆசிஃபாவுக்கு அது ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா அப்படின்னு ஒரு டென்ட்டை உருவாக்கி இந்த அம்மா மெழுகுவத்தி போராட்டம் நடந்துச்சுல. இந்த மாணவிக்காக மெழுகுவத்தி போராட்டம் பண்ணல. எடப்பாடி ஆட்சியில மெழுகுவத்தி எடுத்துட்டு வந்திருக்கும் இந்த அம்மா தான் அண்ணா ஆட்சி. அதனால இந்த அம்மா வரல. உனக்கு மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல. இப்ப வந்து மதச்சார்பின்மை பேசுற நீ. திருப்பூர்ல வந்து காடேஸ்வரன் சுப்பிரமணிய ஐயாவை அரெஸ்ட் பண்றாங்க. காரைக்குடியில வச்சு ராஜானனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கிறாங்க. மதுரையை சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களில் பிஜேபி இந்து அமைப்பினர் அங்கங்க அரெஸ்ட் பண்றாங்க. திருப்புரம் குண்டன்னு டிக்கெட் எடுத்தவன அந்த ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. சென்னையில அரெஸ்ட் பண்றாங்க, கும்பகோணத்துல அரெஸ்ட் பண்றாங்க, மதுரையில அரெஸ்ட், இது நாகர்கோவில் அரெஸ்ட் பண்றாங்க. அங்க முழுசு 140 தமிழ்நாடு முழுக்க 144 போட்டுச்சா சங்கீதாமா? சங்கீதா ஐஏஎஸ் தமிழ்நாடு முழுக்க 144 போட்டுச்சா? அந்த அதிகாரம் சங்கீதா ஐஏஎஸ் மதுரை கலெக்டருக்கு இருக்குதா? இதற்கெல்லாம் தீவிரமாக செயல்படக்கூடிய காவல்துறை ஆட்டோல பொண்ணை தூக்கிட்டு போய் கடத்தி கற்பழிக்க போனானே அவன் மேல இந்த தீவிரத்தை காட்டுச்சா? அதுக்கெல்லாம் காட்டலையே. இதுக்கு மட்டும் வர்றீங்க போட்டு எல்லா தலைவரும் 4 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட், 5 மணிக்குல இருந்து 1 மணி நேரம் நீங்க போராட்டம் நடத்தலாம்னு சொல்றாங்க. இவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணியும், இவ்வளவு தலைவர்களை தடுத்து நிப்பாட்டியும், இவ்வளவு தொண்டர்களை தடுத்து நிப்பாட்டியும், இவ்வளவு ஹிந்து உணர்வாளர்களை நீங்கள் கருசரஸ்ட் பண்ணியும் லட்சக்கணக்கில் கூடுனானா இல்லையா? இந்த ஹிந்து உணர்வு உருவாகி கொண்டே இருக்கிறது. இது ஒரு நாள் திமுகவின் கருவருக்கும், நிச்சயமா கருவருக்கும், கருவை அறுக்கணும். அறுக்கிறதுக்கான வேலையை திமுகவே செய்யும். சோ திமுகவிற்கும் முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கும் மீண்டும் எனது அன்பான கோரிக்கை, நீங்கள் அனைத்து இந்து ஆலயங்களிலும் இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கிறேன்.